ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2025ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாத கிரகநிலையானது வருகின்ற நவம்பர் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கார்த்திகை மாத பலன்களாக நமக்கு கொடுக்க இருக்கோம். அப்போ நவம்பர் 17லேருந்து டிசம்பர் 15 வரலும் எந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக உங்களோட ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுகிறார். தன்னோட ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணுன்றீங்க. உண்மையாலுமே சொல்ல போகணும் அப்படின்னாக்கா, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் பல்வேறுபட்ட ஒரு சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்துகிட்ருக்கும். சொல்லனா துயரங்கள் அப்படின்றது சொல்லலாம். உண்மையாலுமே குடும்பத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்த காலகட்டத்திலேருந்து எல்லா புதிய முயற்சிகளும் நடக்கிறது உண்மை. அதே நேரத்தில் மனக்குறைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஏற்றம் அப்படின்னா ஒரு இரக்கம் அப்படின்றது உண்மை. அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் முன்பு அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள்லாம் நீங்கி ஓரளவுக்கு இப்போ 2 வருடமாக ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்றீங்க. அது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒன்று. அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய தன தட்டுப்பாடுகள் எப்பொழுதும் ஏற்படாது. இனிமேல் வரும் காலகட்டத்தில் தனத்துக்கான பிரச்சனைகள் கிடையாது. தனங்களானது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுன்று விதிங்க. இப்போ ரிஷபராசிக்கு பொருளாதாரத்திலேயோ எந்த விதத்திலையும் குறைவுகள் இருக்காது. ஆனால் மன சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தான் ஆற்றுதல் படுத்திக்கொள்ளணும். இருக்கிறது போதும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வந்தாலும் தான் விட்டு கொடுத்து போகக்கூடிய அளவுகளுக்கு உங்களோட மனநிலைமை வந்துட்டால் எல்லாமே சுகம்ன்ற மாதிரி மாறிடுங்க. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள் அஷ்டமச்சனிலேயே அனுபவிச்சிருப்பீங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கான அமைப்புகள் உங்கள் மனசுக்குள்ளார வந்துடும். அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் ஆட்சி பலம் பெறுறது எந்த இடத்தில் ஆட்சி பலம் பெறுறதோ அது மூலியமாக தான் உங்களுக்கு ஆதாயத்தை கிடைக்கும். அது நல்ல பலன்களாக இருந்தாலும் சரி, தீய பலன்களாக இருந்தாலும் சரி. அப்போ உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்தோட தொடர்புடையாருன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகும். மேக்சிமம் நிறைய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்காக லோன் போட்டிருப்பாங்க, லோன் கட்டிகிட்டே இருப்பாங்க. லோனே அமையாது. இல்லை சார், இந்த டாக்குமெண்ட் பிரச்சனை, அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி உள்ள நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் சொந்த வீட்டில் தன் ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்றாருன்னா கடனை வாங்க சொல்லும். யோசிக்காமல் அந்த கடன்களை வாங்கி சுப செலவுகளை செய்ய சொல்லும். அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பவர்கள் புதுமையாக வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்களாக உதயமாகுது. இந்த நேர காலகட்டத்தை சரியாக செவ்வனை பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை. அடுத்ததாக பொறுத்தோன்னா உங்களோட ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். இப்போ அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் இன்னொரு இடத்துல மறைந்து போயிருந்தால் விசேஷம் தாங்க. 3, 6, 8, 12க்குரியவர்கள் அதே மாதிரி 3, 6, 8, 12 மறைந்திருந்தால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொடுக்கின்ற விதி. அப்போ இந்த மாத காலங்களில் அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்று வக்ரமாகி அந்த இடத்துல இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். என்றைக்கோ யாருக்கோ கொடுத்த பணங்கள் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உயிர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல் சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறனால உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. இது இந்த நேரம் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். 2026 டிசம்பர் வரலுமே உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சுகஸ்தானத்தில் கேது பகவான் வந்தாலே இதயம் சம்மந்தப்பட்ட, நுரையீரல் சம்மந்தப்பட்ட, வயிறு தொடர்புடைய ஒரு சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கு மருத்துவத்தை நாடக்கூடிய விதிகள் உருவாகும். அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டருகே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் கோயிலை நீங்கள் தேடி அந்த விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டுட்டு வரீங்க அப்படின்னாக்கா வாரத்துக்கு ஒரு நாள், அது உங்களுக்கு பிடித்தமான ஒரு நாள் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கேது பகவானுக்கு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஒரு முக்கியமான ஒரு கிழமைகளாக இருக்கும். அதில் நீங்கள் எதை எடுத்துட்டாலும் சரி, ஆனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் கேதுவின் அம்சமான விநாயகர் பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னா அந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லேருந்து பிரச்சனைகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் வீட்டு அருகே இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலாக இருக்கணும். அதாவது தன்னோட ஊரை விட்டு அடுத்த ஊரில் போய் போடக்கூடாது. அதை சொல்ல வரேங்க. ஏன்னா 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகத்தை குறிக்கும். அப்போ 4ஆம் இடம் வந்து வீட்டு அருகே இருக்கக்கூடிய விநாயகர் கோயில் தான் உங்களுக்கு நல்ல பரிச்சயமாக இருக்குன்ற விதி. அதை பார்த்து இருந்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் எதிரிகள் அதிகமாக வெல்லக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை தோசம் விட்டு நீங்கள் முன்னுக்கு வந்துக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகும். கடன்கள், அதிகமான கடன்கள் வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய தொழில் அதிபர்கள்லாம் இந்த நேரத்தில் தான் ஒரு நிறுவனத்தை தொடங்குறதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க.
அதுக்கு பல இடத்துலேருந்து லோன் பெறுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்தில் உதயமாகும். லோன் சேங்ஷன்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் முடிவு வரதுக்கான வாய்ப்புகளாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அதேபோல் 7ஆம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் இந்த இணைவுகள் ஏற்பு இருக்கிறது திருமணம் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சிகளை தரும். திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் குழந்தை பேர் உருவாகிறதுக்கான காலகட்டங்களாக உதயமாகும். ஏன்னா 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் தொடர்பு விட்டால் காதல் எண்ணமும் வளரும், அதே நேரத்தில் குழந்தை பேரும் தரிக்கும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகளும் கூடி வரும்ன்ற விதி. அடுத்து 10ஆம் இடத்துல ராகு இருக்கனால இந்த ரிஷபராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சளவு கொஞ்சம் இடமிட்டு இடம்பெயர்ந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களில் முயற்சிகள் எடுக்கிறாங்கன்னா அதில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அதனால் மேசராசி இந்த ரிஷபராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் இடமிட்டு இடம்பெயர்ந்து ஒரு வாய்ப்புகளை தொழிலுக்காக மாற்றிக்கிறது நல்லாயிருக்கும். அதை விட மிக மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது யோகம் அப்படின்றதுங்க. அது உங்கள் ராசி லக்னங்களுக்கு சனி பகவான் மிகப்பெரிய யோகாதிபதி. 5 9ஆம் இடத்தோன்னு அசுபன் சுபன் யவனாயின்னு மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றதுங்க. 5ஆம் அதிபதி அந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறனால எத்தனை கோடி ரூபா கடன் இருந்தாலும் குறித்து வச்சுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2028ஆம் ஆண்டுக்குள்ளார கடன்களை அடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுக்கு ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்த ஒரு நபர்களாக வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. அது முக்கியமாக இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த சனியின் அமைப்பு அப்படின்னாவே வயது முதிர்ந்தவர்கள், 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள், ஊனமானவர்கள், இதை மாதிரி நபர்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்து உதவுறீங்களோ, ஒரு வேளை யாராவது கால் முறிவில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும்னா டக்குன்னு அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு உங்களால் ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, முதியோர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்கிறது, இதெல்லாம் செய்வதன் விளைவாக சனியோட தாக்கங்கள் குறைஞ்சி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களாக மாற ஆரம்பிக்கும். அதனால் இந்த விஷயங்களை நீங்கள் தெரியப்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காத்துகள் இந்த மாதத்தில் காத்துட்ருக்கு. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு முயற்சி எடுக்கிறதா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். பொறுமை எங்கே இருக்கின்றது? ரிஷபத்தில் இருக்கின்றது. அருமை எங்கே இருக்கின்றது? ரிஷபத்தில் இருக்கின்றது. அழகு எங்கே இருக்கிறது? ரிஷபத்தில் இருக்கின்றது. ஆபத்து எங்கே இருக்கிறது? அதுவும் ரிஷபத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்தவர் தான் ரிஷபராசி. அதனாலதான் எந்த ஜோதிடன் கேளுங்க, நீங்க எங்க வேணாலும் போய் கேளுங்க, ரிஷபராசியா துலாம் ராசியா பெண்களிடத்துல அதிகமாக எச்சரிக்கையாக இருக்கு. ஏன் சொல்றாங்க? அது பெண்ணுக்குரிய இடம். முதல்ல ஆணுக்குரிய இடம் செவ்வாய், இப்ப சுக்கிரன் பெண்ணுக்குரிய இடம், 2ஆம் பாவம். ஆனா அழகு அங்கேதான், ஆபத்தும் அங்கேதான், நன்மையும் அங்கேதான், தீமையும் அங்கேதான், வலதும் அங்கேதான், இடதும் அங்கேதான், இறைவனும் இறைவியும் இருக்கக்கூடிய இடமும் அங்கதான். அதனாலதான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமா வச்சு ஆதிலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, வித்யாலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தைரியலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, அடுத்து யாரு? கஜலட்சுமியை போற்றி என்ற அஷ்ட ஐஸ்வர்யங்களை கொடுக்கக்கூடிய இடத்தை 2ஆம் இடத்துக்கு நம் முன்னோர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்க? எப்போதுமே திருமகளை நினைவில் வைத்துக்கொண்டு, திருமகளை திருவடியை நினைத்து கொண்டு எப்போதும் நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு உங்களுக்கு செல்வத்தை ஈட்டெடுத்து கொடுக்கும், மீட்டெடுத்து கொடுக்கும். எந்த கஷ்டம் வந்தாலும் சரி. ரிஷபராசிக்கு பாருங்களேன், வேலை செய்யாமையே சுகமா இருக்கக்கூடியது ரிஷபராசி. வேலை செய்ய மாட்டாங்க, வேலை செஞ்சா எதையும் கட்டுக்கிற மாட்டாங்க. மழை பெய்யுதா, வெயில் அடிக்குதா, என்ன ஓடுது, எதையும் கட்ட முழுக்க முழுக்க கர்மமே கண்ணா இருப்பாங்க. சார் அப்படி வேலை செஞ்சாதான் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாசத்துல ஏற்கனவே மங்களத்துக்குரியது, செல்வத்துக்குரியது, செல்வாக்குக்கு உரிய மாதம். உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 6ல் சுக்கிரன் 6ல் இருக்காரு. அதே மாதிரிங்க அங்கே 1 8க்கு செவ்வாய், இங்க 1க்கு 6க்குரிய சுக்கிரன். அப்ப 1ஆம் பாவம் ரிஷபம், 6ஆம் பாவம் துலாம். அப்ப 1க்கு 6க்கும் அதிகாரி யாரு? சுக்கிரன் தான். அப்ப அவரும் உங்களிடத்துல நல்லா இருக்காரு. என்ன செய்ய வேண்டும் இந்த மாசத்துல? நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே அஸ்வதி பரணி கார்த்திகை முடிஞ்சிருச்சு மேசராசிக்கு. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது கிருத்திகை
ரோகிணி, மிருகசீரம் 3 நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் நான் ஏற்கனவே நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். நிலம் சம்பந்தப்பட்ட ராசி 12 ராசியில 3 ராசி இருக்கு. ரிஷபம், கன்னி, மகரம். அது திரிகோணம். திரிகோணத்துல பாருங்க, அங்க யாருமே இல்லை. அம்மா, அப்பா, பிள்ளை. பிள்ளை, அம்மா, அப்பா, இந்த 3 பேரும் சேர்ந்து 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி, 3 நட்சத்திரத்துக்குரிய மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது அவங்க அந்த நட்சத்திரத்துக்கு ஒன்றோடு ஒன்று ரிலேட்டிவிட்டியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாசம்? கார்த்திகை ஏற்கனவே கார்த்திகை மாசத்தை பொறுத்தும் போது இப்ப 2வது ரிஷபராசியில கார்த்திகைக்கு உரியவங்க இருப்பீங்கல்ல, ரோகிணிக்கு உரியவங்க இருப்பீங்கல்ல, மிருகசீரிஷத்துக்குள்ளவங்க இருப்பீங்கல்ல. அப்ப ரிஷபத்துல சந்திரன் உங்க ராசிக்கு 3க்கு உரியவர் உச்சம் பெறுகிறார். 3க்கு உரியவர் உங்க ராசியில உச்சம் பெறுகிறார். அப்ப 3க்கு உச்சம் பெற்றா முயற்சி வெற்றியை கொடுக்கும். முயற்சி என்ன தொழில் செஞ்சாலும் ஜெயத்தை கொடுக்கும், தோல்வி வராது. ஏன்னா 3க்குரிய உச்சம் பெறாரு ரிஷபத்துல. அப்போ உங்க ரிஷபநாதன், உங்க ரிஷபத்துக்கு ராசிநாதன் 6ல இருக்காரு. 1க்கும் 6க்குரியவர். கவலையே பட வேண்டாம். 10 நாள் 10 நாள் 30 நாள்ல இன்னொரு 10 நாள் சுக்கிரன் எங்க வந்துடுறாரு? 7க்கு வந்துடுறாரு. ரிஷபத்துக்கு 7க்கு வந்துடுறாரு. உங்க வீட்டுக்கு 7க்கு வந்துடுறாரு. விருச்சிகத்துக்கு வந்துடுறாரு. கார்த்திகை மாசத்துக்கு வந்துடுறாரு. அதுக்குள்ளாக நீங்க என்ன தொழில் செய்ய வேண்டும்? நீங்க செய்யக்கூடிய தொழில் பேக்கரி, இனிப்பு, மீடியாக்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, அழகு சம்பந்தப்பட்ட பியூட்டி பார்லரு, அழகு சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும், வண்டி வாகனம் அழகா என்னென்ன செய்யணும் மீடியாக்கள்ல பாருங்க, கம்ப்யூட்டர்ஸ்ல பாருங்க, வெளிநாட்டுக்கு பாருங்க. ஏன்னா உங்க ராசில சந்திரன் உச்சம் வர்றாரு. அப்ப வெளிநாடு வந்து ஆகணும்ல. ஜலத்துக்குரியவர் உங்க வீட்டுக்கு வர்றாருல, நீருக்குரியவர் நிலத்துக்கு வர்றாருல. அப்ப வந்து ஆகணும்ல. அதனால உங்களுக்கு வேண்டிய வேலைகளை மட்டும் செய்து கொண்டு உங்களுடைய ராசிக்கேற்ற தொழிலை செய்து கொள்ளுங்க. அப்படி செஞ்சு கொண்டா நிச்சயமாக ரிஷபராசிக்கு இந்த மாதம் நிச்சயமாக அளப்பரிய மாதமாக மாறும். ஏன்னா கார்த்திகை உங்க நட்சத்திரம் அங்கேதான் வருது. ரோகிணி எல்லாமே உங்களுடைய இதுல தான் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. 3 பேரும் சேர்ந்து இருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கு? உங்களுக்கு வேண்டிய தொழில், ராசிநாதன் நல்லா இருக்காரு. உங்க ராசிக்கு சனீஸ்வரர் 11ல இருக்காரு, 10ல ராகு இருக்காரு. அதெல்லாம் பழைய கதை வேண்டாம். இப்ப உங்களுக்கு என்ன? இப்ப முழங்கால் பசி உங்க தசாபத்தியை பாருங்க. உங்களுக்கு என்ன லக்கணம்? ரிஷபராசிக்கு என்ன லக்கணம்? கடகம், சிம்மம் இருக்கக்கூடாது. எல்லாரும் என்னை திட்டுறாங்க. திட்டல, கொஸ்டின் மார்க்க போட்டு கேட்கிறாங்க. ஆச்சரியக்குறியை வளைத்தால் கொஸ்டின் மார்க்க வந்துடும்ல, கேள்விக்குறியா வந்துடும்ல. ஆச்சரியக்குறியை வளைத்தால் கேள்விக்குறியா வந்துடும்ல. அப்ப அந்த கேள்வி கேட்கிறாங்க. கடகத்துக்கும் சிம்மத்துக்கு ஏன் நீங்க அதை சரி நல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க? கடகம் சிம்ம லக்கணம் மட்டும் எக்ஸப்ட் நீ ஏன் சொல்றீங்க? அது நீங்க கீழே வாங்க, இல்ல பக்கத்துல உள்ள ஜோதிடத்துல கேளுங்க. என்னிட்டே கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்னிட்டே கேட்கணும்னு அவசியம். நிறைய இருப்பாங்க, நிறைய இருக்காங்க, நிறைய கிளைண்ட் இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? வயது ஆகுது இல்ல, பக்கத்துல உள்ளவங்களுக்கு கேளுங்க. விளக்கமா ஃப்ரீயா இருக்கும்போது இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்னா 1 வாரம் கழிச்சு வாங்க, 2 நாள் 3 நாள் கழிச்சு அதை வாங்க. அப்படி வந்தா உங்களுக்கு விளக்கம் சொல்லுவோம். ஃப்ரீயான நேரத்துல திருவிழா நடக்கும், சடங்கு நடக்கும், சம்பிரதாயம் நடக்கும், உற்சவம் நடக்கும். அந்த நேரத்துல தான் நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க. அந்த நேரம் தான் ஃபோன் பண்றாங்க நேயர்களுக்கு. பரவாயில்லை, எப்போ வேணாலும் நீங்க பண்ணலாம். ஆக கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு தான் ரிஷபமும் துலாமும் பகை. அதனால மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான் சொன்னது போல ஒரே வார்த்தை தான். ரிஷபராசிக்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மிக சிறந்த வழிபாடு. மிக உயர்வையும் அருட்செல்வத்தையும் பொருளட்சத்தையும் கொடுக்கக்கூடியது ரிஷபராசினியர். கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா 2025 வரக்கூடிய நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி
பிறக்கப்படுதுங்க. அதாவது சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல, அதாவது கன்னி ராசியில, விருச்சிக லக்னத்துல, அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில 176 டிகிரியில தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மீன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்துல தன் சொந்த வீட்டில் வரக்கூடிய ஒரு தருணம் ஒரு அற்புதமான ஒரு தருணம். ஏன்னா இப்ப உங்க ராசியாதிபதி சுக்கிர பகவான் இன்னொரு வீடுன்னு சொல்லக்கூடிய துலா ராசியில அவர் இன்னைக்கு ஆட்சியா உட்கார்ந்துருக்கிறார். அப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் அதாவது சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி வரை தன்னோட சொந்த வீட்டிலேயே இருப்பார். அப்படி சொந்த வீட்டில் இருக்கிறதுனால இப்போ உங்க மனசுக்குள்ளார ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதாவது இடம் வாங்கலாமா, தொழில் தொடங்கலாமா, இல்லை அதே போல பார்த்தீங்கன்னா ஏதாவது மண்மனை வாங்கலாமா, ஏதாவது புதுசாக ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு கேள்விகள். அதாவது வண்டி வாகனம் எடுக்கலாமா, இல்லை அதாவதுன்றதை மாத்திக்கலாமா, இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புலாம் இருந்ததுன்னா 10 தேதிக்குள்ளார நீங்க முயற்சி எடுங்க. கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்லயே 10 நாள் உட்கார்ந்துருக்கிறார். அப்ப இந்த 10ஆம் தேதி கார்த்திகை மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நிச்சயமா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச ஒரு இலக்கு அடையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? 10 தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அப்ப அந்த 20 நாள் பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியிலிருந்து அவர் கரெக்டா விருச்சிக ராசிக்கு மாறிடுறார். அப்ப உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து அவர் 7ஆம் இடத்துக்கு போறாரு. 7ஆம் இடம் சொல்றது கலஸ்திர ஸ்தானம், அதாவது மாங்கல்ய ஸ்தானம். அப்ப நம்மளுடைய ராசியாதிபதி கலஸ்திர ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னா திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு அந்த 20 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு திருமணம் வரன் கண்டிப்பா அமையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தட்டிட்டு போயிருக்கும். நீங்க பார்க்குற நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், உங்களுக்கு தடையாவே இருந்திருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு தெரியாது, நம்ம ராசிநாதனுக்கு தெரியும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டம் என்னன்றது. அப்போ உங்களுடைய ராசியாதிபதி சுக்கிரன் தன் சொந்த வீட்டிலேயே 10 நாள் உட்காந்து அவர் வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றாரு. அடுத்தது ஒரு 20 நாள் 7ஆம் இடத்துல உட்காந்து திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. அது உங்களுக்கு சாதகமா பாதகமான்றது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, சாதகமா மட்டும் இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன், நான் சொல்ற மாதிரி 10 தேதிக்குள்ளார வண்டி வாகனம் மண்மனை பூமி சொத்து கிரயம் இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா சொல்றேன் நடக்கும். அதே மாதிரி மனைவிக்கு, சரிங்களா, நீங்க குறிப்பா ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புல கண்டிப்பா சில மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது 10 தேதிக்கு மேல 30 தேதிக்குள்ளார நான் சொன்ன மாதிரி திருமண ஸ்தானத்துல போய் உட்கார்றதுனால வரன் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு திருமண தடைகள் விலகும், திருமண யோகம் உண்டு, கண்டிப்பா உங்களுக்கு யோகம் உண்டு. சரிங்களா? அதே சமயத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். இப்ப அந்த புதன் பகவான் எங்க இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுக்கு தனக்காரகன் சொல்லக்கூடியவரும் அதே மாதிரி உங்களுக்கு புத்திரக்காரகன் சொல்லக்கூடியவர் யாருன்னா புதன் பகவான். அவர் பார்த்துட்டீங்கன்னா இப்ப உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஆனா என்ன ஒரு விஷயம்னா வக்கரத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த வக்கரத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக ஒரு வேலை செய்வார். அப்ப உங்களுக்கு 7ஆம் தேதி வரைக்கும், ஏன்னா புதன் 7ஆம் வீட்டுல தான் இருக்கிறார். அப்ப 7ஆம் தேதி இந்த கார்த்திகை மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் இருந்து அதே துலா ராசிக்கு வராரு. அப்ப 7ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. அப்படி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நம்ம சம்பளத்துக்கு வேலை செய்துட்டு இருக்கிறோம், சம்பளம் வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதியிலிருந்து அதாவது உங்களுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது அடிமைத்தொழில் செய்யறவங்களுக்கு 6ஆம் இடம், சுயத்தொழில் பண்றவங்களுக்கு 10ஆம் இடம் சொல்லுவாங்க. ஆனா அப்ப 13ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவான் என்ன பண்றாருன்னா வக்கரத்தில் இருப்பார். அந்த 13ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரிங்களா? மாதம் பிறக்கும் போது 7ஆவது வீட்டுல விருச்சிக ராசியில புதன் பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு.
அதே வக்கரத்துல தான் பின்னோக்கி வந்து துளாராசியில் உட்கார்றாரு. 13ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்ப 13ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதிக்குள்ளார நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கண்டிப்பா சொல்ற கூடும். நீங்க தான் அந்த இடத்துல எல்லாமே. ஆனா இப்ப உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது. ஆனா உங்களுக்கு 13ஆம் தேதிக்கு மேல 30ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்க வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நீங்க ஏற்பார்க்கலாம். சரிங்களா? அதாவது மனதளவுல கொஞ்சம் சந்தோஷங்கள் திருப்தி கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். அந்த சூரியன் வந்து உங்களுக்கு 7வது வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார், விருச்சிக ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 7வது வீட்டுல போய் செவ்வாய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சூரிய பகவான், ஏன்னா ஒரு மாத பலன் கொடுக்குறவர் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் போய் சுகஸ்தானத்துக்கு அதிபதி கலஸ்தரஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அப்ப முழுக்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கு தான் சூப்பரா இருக்குதுங்க. திருமணம் வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு சத்தியமா சொல்றேன், இந்த மாசம் சூப்பரா வேலை செய்யும். அற்புதமா திருமண தடைகள் விலகும், திருமண யோகம் உண்டு. அந்த பிரார்த்தம்ன்றது உங்க ஜாதகத்துல மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாசம் உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் அமையறதுக்கு நிறைய சான்ஸ் உண்டு. சரிங்களா? அப்ப அது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தான் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால இதுவே உங்களுக்கு ஒரு பலம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு திருமண காரகன் யாருன்னா செவ்வாய் தான். எப்பயுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் தான். அந்த செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு 20ஆம் தேதி வரைக்கும். அப்ப அந்த 21ஆம் தேதி வரைக்கும், அப்ப அந்த 21ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து பார்த்தா திருமணக்காரகன் திருமணஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அப்ப உங்களுக்கு எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் பாருங்க உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு தான் இந்த மாசம் வந்து முழுக்க சூப்பரா இருக்குது. சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் அவர் தைரியஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார், உச்சமா உட்கார்ந்துருக்கிறார். அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துலதே குரு உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3வது வீடு வந்து கடக ராசியில குரு வந்து உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார். அப்ப உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அதிகமா கொடுத்துருவார். ஏன்னா தைரியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு இல்லையா குரு, குரு போய் எந்த வீட்டுல உட்காராரோ அதுக்கு தகுந்த பலன்களை கொடுத்துட்றாரு. அப்ப குரு வந்து உச்சம் அடைஞ்சு தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால நிச்சயமா நிறைய பலம் கொடுக்கிறார். அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு ரிபேஸ்ல வராரு. அப்ப ரிபேஸ்ல வந்து மிதுன ராசியில் உட்கார்றாரு. உங்களுக்கு தனஸ்தானத்துல வந்து குரு உட்கார்றாரு. அப்ப 20ஆம் தேதிக்கு மேல அந்த 30ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி, அந்த ஒரு 10 நாள் உங்களுக்கு கொடுத்துட்றாரு. நீங்க ரெண்டா பிரிச்சுக்கோங்க, 20 நாள் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு தைரியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தொழில் மாற்றம், வெளிநாடு அமையிற வாய்ப்பு, அதாவது தொழில் புதுப்பிக்கிறது, மண்மனை வாங்குறது, ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால நிச்சயமா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அது நல்லதே நடக்கும். அப்ப 20 தேதிக்கு மேல 30 தேதி வரைக்கும் அவர் தனஸ்தானத்துல வர்றதுனால உங்க வீட்டுல கண்டிப்பா 4 காசு இருப்பு ஆகும். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வீடு உள்ள காசு இருந்த காலம் போய் இப்ப வீட்டுல 4 காசு எங்க இருக்குமோ அப்படின்ற நிலைமையில தான் இருக்கிறீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேல அந்த குறைகளுமே உங்களுக்கு சரியாயிடும், ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அப்ப இதை தாண்டி பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது 11ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த சனி பகவான் வந்து இந்த கார்த்திகை மாதம், அதாவதுன்றது 12ஆம் தேதி சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாத காலமா ரிஷபராசி வந்து வக்ரத்துக்கு என்னைக்கு போனாரோ அதுல இருந்து ஒரு 4.5 மாச காலமாவே ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூலை மாசம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் 28ஆம் தேதி வரைக்கும். அப்ப நவம்பர் 28க்கும் போது கார்த்திகை 12ஆம் தேதி. அப்ப இந்த 12ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவார். அப்ப நிவர்த்தி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்ப உங்க ராசி தான் 3ஆம் இடமா பாக்குறாரு.
நிச்சயமா உங்களுக்கு வந்து பார்த்துட்டுனா சனி பார்வைப்பட்டால் கோடி புண்ணின்னு சொல்றாங்க. ஏன்னா சனி பகவான் யாருன்னா தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி தான் சனி பகவான். சனி பகவானே டைரக்டா உங்க ராசி பார்க்கறதுனால நிறைய விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். உங்க ஜாதகத்துல அது என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுத்துருவார். சரிங்களா? அதனால உங்க சுய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அதுல என்னென்ன விஷயங்கள் நமக்கு எதிர்பார்க்கிறோமோ அது எது அந்த நம்ம ஜாதகத்துல அந்த பிரார்த்தம் நமக்கு இருக்கோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடந்தே தீரும். உங்களுடைய கஷ்டம் 4.5 மாசமா பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கார்த்திகை 12ஆம் தேதிக்கு மேல நீங்க வெளியில ரிலீஸ் ஆகி வெளியில வர போறீங்க. அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வர போறீங்க. நிச்சயமா நல்லதே நடக்கும். நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.